நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் குரு முருகன். நம்ம நாட்டில் யார் தமிழர் அப்படின்னு கேட்டால் சிலருக்கு கோபம் வரும், சிலருக்கு நகை அப்படின்ற ஒரு அலட்சியம் வரும். சரி, அப்போ யார் தமிழர் அப்படின்ற கண்டுபிடிக்க முடியாத கேலியும் கிண்டலுமாக இருக்கிற இந்த தமிழகத்தில் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். கட்சிகள் பூரா திராவிட கட்சிகள் இருக்குது. அப்போ யார் திராவிடர் அப்படின்ற தேடுற முடிவு எடுப்போம்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தேன். அதன் அடிப்படையில் முதல்ல ஒரு வீடியோ பேசி போட்டிருந்தேன், யார் திராவிடர் அப்படின்றத பேசி போட்டிருந்தேன். நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துருந்தீங்க. பார்க்காத நண்பர்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்கை போட்டு விட்றேன், பார்த்துக்கிடுங்க. அதை பார்த்து சில நண்பர்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துறீங்க. அந்த கருத்துக்களும் உண்மையிலே நல்ல கருத்துக்களாக இருந்துச்சு. இந்த வரிசையில் தொடர்ந்து யார் திராவிடர் அப்படிங்கிற தேடுற முயற்சியில் மறுபடியும் நம்மக்கிட்ட ஒரு வீடியோ சிக்கியிருக்குது. அதனால் யார் திராவிடர் அப்படிங்கிறத என்னுடைய மன ஓட்டத்திலிருந்து இதை பதிவு செய்யலாம் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோ பதிவு. நேரம் இருந்தால், பொறுமை இருந்தால் மட்டும் கவனிங்க. நீங்களும் யார் திராவிடர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன தேடல் முயற்சியில் இருந்தீங்கன்னா மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போது யார் திராவிடர் அப்படின்னு தேடுற முயற்சி கட்டாயம் உங்களுக்கு இருக்கும் நம்புகிறேன். சரி, யார் திராவிடர்? யார் திராவிடர்? யார் திராவிடர்? யார் யாரெல்லாம் திராவிடர் அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கணும். நாடு தமிழ்நாடு, இருக்கிற கட்சிகள் எல்லாரும் திராவிட கட்சிகள் தானே சொல்லிக்கிறாங்க. தன்னை திராவிட கட்சிகள் சொல்லிக்கிட்டவங்க வீட்டில் வேறு மொழி வெளியில் வேறு மொழி பேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்சி பார்த்திங்கன்னா தான் திராவிட கட்சி அப்படின்னு சொல்லலை, ஆனால் வீட்டில் வேறு மொழி பேசுகிறாங்க. கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பாருங்கள், நம்ம யார் திராவிடர்ன்ற தேடுற முயற்சியில் இருக்கிறதுனால நம்ம கைக்கு இந்த வீடியோ இப்படியே வந்துருச்சுங்க. அவங்க பொது வெளியில் பேசுனது தான். நான் ஒன்றும் அவங்க கட்சி ஆஃபீஸில் போயோ அவங்க வீட்டில் போயோ கேமரா வச்சு எடுக்கலை. அவங்க சோசியல் மீடியாவில் பொது வெளியில் பேசி போட்ட விஷயந்தான் நமக்கு கிடச்சிருக்குது. அந்த வீடியோ போட்டு விட்றேன், நீங்களும் பாருங்கள். தர்மபுரி பார்லிமெண்ட் போட்டி చేస్తున్నాను. இருந்தாலும் என்னுடைய தாத்தா அவர் திருத்தணியில, என்னுடைய அம்மாவுடைய அப்பா அவர் திருத்தணியில தான் பிறந்தாரு. அவரெல்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க. எங்க வீட்டுல எங்க மக்கள்லாம் நல்லா தெலுங்கு பேசுவாங்க. அதனால தெலுங்கு என்பது எங்களுக்கு, எங்க தாத்தால தெலுங்குல எழுதுவாங்கன்னு நான் பார்த்திருக்கேன். தமிழ்ல நல்லா பேசுவாரு, ஆங்கிலமா அவர் நல்லா பேசுவாரு. நான் ஹிந்தி இங்கிலீஷ்ல பேசுறேன். தெலுங்கு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். மாம்பழ சின்னத்துல எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்களா, யார் திராவிடர் அப்படின்ற தேடுற முயற்சியில் இருக்கிற உங்களுக்கு இதில் ஒரு சின்ன விஷயம் பிடிபடும் நம்புகிறேன். எங்கள் தாத்தாவுக்கு தெலுங்கு தெரியும் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, இல்லைங்க, அவங்க இப்போ மொழிவழி மாநிலம் பிரிக்கப்படுறது முன்னாடி எல்லாம் அந்த பார்டரில் இருந்தாங்க. அந்த அவங்க வாழ்கிற பகுதிகள் கிருஷ்ணகிரி, ஒசூர், அந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே பெரும்பாலான மக்களுக்கு கன்னடம் தெலுங்குலாம் கலந்து தெரியுதுங்க. அதனால் நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வேடிக்கை பாருங்கள், அவங்களுக்கு எழுதவும் தெரியும், அவர்களுக்கு பிள்ளைகளுக்கும் தெலுங்கு தெரியும், எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெலுங்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கொஞ்சம் சந்தேக கண்ணோட பார்க்கணும். நம்ம உடனே மாம்பழ கட்சியினுடைய குடும்பத்தவர் தெலுங்கர் கன்னடர் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் எவரையும் சந்தேகி அப்படின்ற ஒரு பார்வையை நீங்கள் எடுத்து வைக்கணுங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏன் அப்படி இருக்கக்கூடாது இவங்க அப்படின்ற கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்க விரும்புகிறேன். ஏன்னா எல்லா இனக்குழுக்கள்லையும் கலந்தவங்க வன்னியர் சமுதாய இனக்குழுக்கள்லையும் கலந்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லையா? அதனால் உங்களுடைய சிந்தனையின் சிறகுகளை கொஞ்சம் தட்டி விடுங்க. நீங்கள் பிளைண்டாக நம்பாதீங்க. எதையுமே ஆராய்ச்சி செய்யுங்க அப்படின்றது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன். ஏன் இதை சொல்லணும், உங்கள்கிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வன்னியர் சமுதாயம் பெரும்பான்மையாக ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த ஒரு குடும்பத்தால். ஒரு குறிப்பிட்ட குடும்பம் மட்டுமே அந்த சமுதாயத்தினுடைய தலைமைத்துவத்தை அடைந்தது போல காட்டிக்கொண்டு ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி கொண்டு அவர்களை வைத்து வாக்கு அரசியல், ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்கு மக்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த மக்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. ஒரு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர விரும்புகிறாங்க. அந்த இடஒதுக்கீட்டு முறையில் முனைப்பாக இருக்கிறது போல் அப்பப்போ கூட்டங்களை போட்டு காட்டுறாங்க. அந்த இடஒதுக்கீட்டு முறைக்கு சப்போர்ட் பண்ண கட்சிக்கு இவங்க தேர்தலில் கூட்டணி வைக்கலை. ஸோ கனெக்டிங் த டாட்ஸ் எங்கேயும் இடிக்கும். கனெக்ட் பண்ணி பாருங்கள். அப்போ யார் திராவிடர்
ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கணும், யார் யாரெல்லாம் தமிழர்னு தெரிஞ்சுக்கணும், வெளியே வேறு மொழி பேசுகிறாங்க, வீட்டுக்குள்ளே வேறு மொழி பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். எங்கள் தாத்தா என்ன மொழி பேசினார், என் மகன் என்ன மொழி பேசுகிறான், என் மகன் என்ன மொழி பேசுகிறான், தமிழ் தவிர வேறு மொழி தெரியாத பல பேர் தமிழ்நாட்டில் இருக்கும் பொழுது இவர்களுக்கெல்லாம் இப்படி 2-3 மொழிகள் தெரியுது. படித்ததனால் ஆங்கிலமும் படித்ததனால் ஹிந்தியும் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் மற்ற மொழிகள் எப்படி தெரியுது? அப்போ நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லலாம், ஏங்க அவங்களாம் வந்து பக்கத்து மாநிலத்தினுடைய பார்டரில், ஸ்டேட் பார்டரில் இருக்கிறாங்க, அதனால் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்டேட் பார்டரில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, அப்படியே வாங்க ஸ்டேட் பார்டருக்கு வருவோம். தமிழக, கேரளா, எல்கை பரப்புக்கு அப்படியே வருவோம். தேனி, கம்பம், நத்தம் இந்த பகுதிகளெலாம் ஸ்டேட் பார்டரில் இருக்குது. அங்கே இருக்கிற எல்லோரும் மலையாளம் கலந்து பேசலையே. அப்படியே வாங்க கோவை, கோயம்புத்தூர், கேரளா பார்டரில் தான் இருக்குது, எல்லா கவுண்டர்களும் மலையாளம் கலந்து பேசலையே. அப்படியே தென்காசி வாங்க, இருக்கிற 80% மேலே இந்த பகுதியில் நிலைச்சி வாழக்கூடிய நாடாரும் தேவரும் மலையாளம் கலந்து பேசலையே. எங்கள் தென்காசி சென்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் தாண்டினா கேரளாங்க. தென்காசியில் இருக்கிற மக்கள் யாருமே வந்து மலையாளம் கலந்து பேசலையே, சுத்த தமிழில் பேசுகிறாங்களே. அப்போ பார்டரில் இருக்கிறதுனால பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் அது சப்பக்கட்டு. அது உங்களுக்கு இருக்கிற 6ஆம் அறிவை செயல்பட விடாமல் வச்சுருக்கிறது. எப்படி தமிழகத்தில் வந்து சாராயத்தை குடித்தவங்க வந்து எந்த குற்ற சம்பவங்களும் ஈடுபடுறது இல்லை அப்படின்றது போல் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சு நாடு முழுமைக்கும் சாராயத்தை விற்றுட்டுருக்குறாங்களோ, அதே போல் பார்டரில் இருக்கிறவங்க அந்த மொழியை பேசுகிறாங்க, அவங்க அந்த இனக்குழுவை சார்ந்தவங்க இல்லை அப்படின்னு உங்களை நம்ப வைக்கிறது. உதாரணம் சொல்லியிருக்கேன், நீங்களும் சில உதாரணங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லலாம், இல்லைங்க ஒசூர், கிருஷ்ணகிரி இந்த பார்டரில் ஃபுல்லாகவே வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்கள் எந்த அரசியலோடு கலந்துருக்கிறார்கள்? வெளியே வேறு மொழி, வீட்டில் வேறு மொழி பேசும் பொழுது அவர்கள் தங்களை திராவிடர்களைப் போல உணர்கிறார்கள், திராவிடர்களாக இருக்கிறார்கள். சரி, அந்த இனக்குழுவில் இருந்தவங்க தமிழ் சமுதாயமாக இருக்கிற வன்னியர் சமுதாயத்தில் இருக்கிற இவங்களுக்கு எப்படி அந்த லாங்குவேஜ் தெரியும்? எங்கள் பேச்சு வழக்கில் தெரியுங்க, ஓகே, எழுத்து நடை எப்படி தெரியும்? நான் மலேசியா போகிறேன், ரொம்ப வருஷம் தங்கியிருக்கிறேன், மலாய் பேசுகிறேன், நான் எழுத கற்றுக்கலையே. பிலிப்பைன்ஸ் போகிறோம், தங்கியிருக்கிறோம், வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், திருப்பி வந்துடுறோம், தலாங்கு மொழி பேசுகிறோம், பேச கற்றுக்குறோம், எழுத கற்றுக்கலையே. இந்தோனேஷியா போகிறோம், பாலி மொழி பேச கற்றுக்குறோம், எழுதுறது இல்லையே. பேச்சுக்காதன்னு வச்சுக்கிறோம், எங்கேயும் பிடிக்கல. இப்போவும் அந்த கேள்வி சுற்றிக்கிட்டே இருக்குது. நான் போன வீடியோவில் சொன்ன போல, யார் தமிழர், யார் யாரெல்லாம் தமிழர் அப்படின்ற கேள்வி தமிழகத்தின் தெருக்களில் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் திராவிடர், இன்னொரு பக்கம் வீட்டுக்குள் வேறு மொழி பேசுகிறாங்க. எப்படி? யார் தமிழர் யார் திராவிடர்னு தெரிஞ்சுக்கணும்னா நான் மறுபடியும் சொன்னேன், பாண்டிய மன்னருடைய வரலாறை கொஞ்சம் தேட வேண்டும். எனக்கு ரொம்பலாம் தெரியாது பாண்டிய வரலாறு, 1% கூட தெரியாது. தெரியாத எனக்கே இவ்வளோ சந்தேகங்கள் வருது. உங்களுக்கு பாண்டிய வரலாறு தெரிஞ்சு போச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும் தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகளுடைய அவருடைய பேச்சுக்கள் மீது. ஏங்க அவங்க வேறு மொழி பேசுகிறதுனாலே அவங்க வந்து வேறு இனத்தவர் ஆயிட முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களை கையில் வந்து இப்போ நான் பேசுகிற வீடியோ யூடியூப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் வருது, யூடியூப்பில் வருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் கையில் இருக்கிற அந்த செல்ஃபோனில் யூடியூப்பில் அவங்க என்ன சமுதாயம் சொன்னால், வன்னியர் சமுதாயம் இல்லையா, சத்திரிய குல வன்னியர் சமுதாயம், இந்த மாதிரிலாம் வரும், படையாச்சி அப்படிலாம் வரும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுளில் யூடியூப்பில் தட்டி பாருங்கள், ஆந்திராவிலையும் ஒரு கூட்டம் இதே மாதிரி நாங்களும் அவங்க தான் அப்படி சொல்கிறாங்க, நல்லா தெலுங்கு பேசுகிறாங்க. பெருமாள் கோயில் தான் அவங்களும் போகிறாங்க பாருங்கள், இவங்களும் பெருமாள் கோயில் தான் போகிறாங்க. நான் வன்னியர்களை தெலுங்கர்கள்னு சொல்லலை, ஆனால் வன்னியர் அப்படின்ற போர்வையில் இந்த குடும்பம் இருக்குதோ அப்படின்ற கேள்விக்குரிய உங்களிடத்தில் எழுப்புறேன். இந்த குடும்பத்தின் மீது தனிப்பட்ட பகை எனக்கு இது இருக்கா? இல்லை. ஆனால் யோசிக்க வேண்டியது யார்? வன்னியர் சமுதாய மக்கள். உங்களை வாக்கு அரசியலாக மையப்படுத்தி உங்களை முட்டாளாக்கி மூளைச்சலவை பண்ணி உங்களுக்காக உழைக்க நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோன்றது போல் காட்டி உங்களை வேற ஒரு அரசியல் ஓட்டத்திலே கலந்துக்கிடாமல் வச்சிருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சொத்து மதிப்பு எத்தனை நீங்கள் முடிவு பண்ணிக்கிடுங்க. அவர் அந்த அரசியல் ஓட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி சொத்து மதிப்பு எவ்வளவு, இப்போ எவ்வளவு, அவருடைய கல்லூரிகளில் எவ்வளவு வசூல் பண்ணுறாங்க பண வேட்டைகள் அப்படின்றத
நீங்கள் தேடி தெரிஞ்சுக்கிடுங்க. நான் வந்து உங்களுக்கான கேள்வியைத்தான் முன் வைக்கிறேன், உங்கள் சிந்தனையைத்தான் தோன்றேன். உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா தான் நீங்கள் தேட முடியும். அப்போ நான் மறுபடியும் சொல்கிறேன், யார் திராவிடர் அப்படின்ற கேள்வியை நாம் தேட ஆரம்பிக்கணும். வீட்டில் வேறு மொழி பேசுகிறாங்க, வெளியே வேறு மொழி பேசுகிறாங்க, தங்களை தமிழர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டும் என்று சொல்லும்போது அந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அல்லது எதிர்ப்பு நிலைப்பாட்டோட ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயாவது ஒரு சின்ன இடத்துல இருந்து மைல்டாக அப்படி கிள்ளி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. ஒரு பொது எதிரி கால் ஒன்றை விடப்படாது அப்படின்னு சொல்லி வையாபுரி கோபால்சாமி நாயுடு சொன்னதுக்கும் இவங்க பேசுகிற தெலுங்குக்கும் ஒரு இடத்துல லிங்க் ஆகுது இல்லையா? கனெக்டிங் த டாட்ஸ். சரி, நான் உங்களுக்கு தெலுங்குன்னு சொல்லலை, ஆனால் வீட்டில் எப்படி தெலுங்கு மொழி தெரியும்னு நான் கேட்குறேன். அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் விஷயம். யோசிச்சு பாருங்கள். வன்னியர் சமுதாய மக்கள் கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட தேடணும், யோசிக்கணும். நம்மை ஆளுகிற தலைவன் சொல்லக்கூடியவன் உண்மையிலே நம்ம சமுதாயத்துக்காரன் தானா அப்படின்றத யோசிக்கணும். அதை யோசிக்க தவறுகிற பொழுது நமக்கு பிரச்சனை வருது. இப்போ வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தளவுக்கு எடுத்த உடனே வன்னியர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய உட்பிரிவுகள் இருக்குது. நிறைய பேர் வந்து பட்டம் சொல்லிடுறாங்க. நாயக்கர் அப்படிங்கிறதும் நாயகர் அப்படிங்கிறதும் வேற அப்படின்னு சொல்லிடுறாங்க. நாயுடு அப்படிங்கிறதும் நாயக்கருங்கிறதும் நாயகர் அப்படிங்கிறது வேற, நாங்கள் நாயகர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரி, ஓகே. ஆனால் அந்த நாயகர்கள் அப்படின்ற பேரில் உண்மையிலேயே நாயுடுகள் உள்ளே வந்திருந்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாயகர்களாக இருக்கிற உங்களுக்கு தெலுங்கு தெரியாது, படையாட்சியாக இருக்கிற உங்களுக்கு தெலுங்கு தெரியாது, வன்னியராக இருக்கிற உங்களுக்கு தெலுங்கு தெரியாது. ஐம் ரைட். வன்னியர் உண்மையிலே வன்னியர் தெலுங்கு தெரியும் அப்படின்றதா இருந்தால் தென்காசியில் இருக்கிற வன்னியருக்கும் மதுரையில் இருக்கிற வன்னியருக்கும் திருச்சியில் இருக்கிற வன்னியருக்கும் தெலுங்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்க பாருங்கள், பார்டரில் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க, தெரியுதுங்கிறாங்க. பார்டரில் இப்போ தான் இருக்கிறாங்களா? அவங்க தாத்தா காலத்தில் தெலுங்கு தெரியுங்கிறாங்க, எழுதுவோங்கிறாங்க, இவன் பிள்ளைகளுக்கும் தெலுங்கு தெரியுங்கிறாங்க. எங்கேயும் இடிக்குது இல்லை? அவ்வளோதான். நீங்கள் நாயகர்கள், அவர்கள் நாயக்கர்கள், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் மறுபடியும் இதே உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன்னா, உங்களுக்கு அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க. அதனால் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன். சரி, குட்டையை குழப்பி விட்டேன். யோசிக்கிறதும் யோசிக்காத உங்கள் விருப்பம். தேடிக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கும். நான் எதையும் தேட மாட்டேங்க, எவனாச்சும் ஒருத்தன் தேடி கொண்டு வந்து அப்படி அல்வா துண்டு போல் சொல்லணும் எனக்கு, நான் அப்படியே கேட்டுட்டு காது குளிர போயிடுவேங்க அப்படின்னு சொன்னால் பதில் கிடைக்காது. உங்களுக்கு குழப்பம் தான் மிஞ்சம். மறுபடியும் சொல்கிறேன், தமிழகத்தில் பாண்டியர் அரசு அமையணும்னு நினச்சி ஒரு குடும்ப முடிவு பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் இருக்கிற எல்லா குழப்பங்களும் தீரும். யார் முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், சுத்த தமிழ் பேசக்கூடிய பியூர் ரேஸாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் 2 பெரும்பான்மை சாதிகளாக இருக்கிறவங்க முடிவு பண்ணணும். அதில் மிக முக்கியமாக இருக்கிறது தேவர் சமுதாயம் முடிவு பண்ணணும், நாடார் சமுதாயம் முடிவு பண்ணணும், வன்னியர் சமுதாயம் முடிவு பண்ணணும். இந்த 3 சமுதாய மக்களும் முடிவு பண்ணுனா நாட்டில் தமிழராட்சி மட்டுமே நடக்கும். ஆனால் பாருங்கள், இந்த 3 சமுதாயங்களும் ஒன்று அப்படி தொடர்பு இல்லாத மாதிரி, பகையும் இல்லாத மாதிரிக்க, முரணும் இல்லாத மாதிரிக்க அப்படியே ஒரு பனிப்போரை வச்சுருக்கிறீங்க. அந்த பனிப்போர் தான் திராவிடர்களுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ யார் திராவிடர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாடாரும் தேவரும் சேர விடாமல் அப்படி கரெக்டாக அப்படி பார்டரில் வச்சுருப்பாங்க. நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு தேவர்கிட்ட, நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நாடார்கிட்ட, இவங்க 2 பேரோட நீ தான்ட்டா பெரிய ஆள், நீ தான் வந்து அக்னியிலேருந்து பிறந்தவன், அவங்க பனையேறிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க வேறு குரூப் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு பக்கம் சுப்பேற்றி அப்படி இந்த 3 பேரும் ஈக்குவல் தான், நம்ம எல்லோரும் ஒன்று தான், நம்ம எல்லோரும் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு, ஒன்று சேர்ந்து யோசிக்க விட வாய்ப்பே இல்லாத அளவுக்கு வச்சுருக்கிறது தான் திராவிடத்தினுடைய சித்தாந்த முயற்சி. அதில் அவங்க வெற்றியும் கண்டுட்டாங்க. அப்போ யார் திராவிடம் அப்படின்னு சொல்லி என்றைக்காவது யோசிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நாயுடு, நாயகர், நாயக்கே அப்படின்னு வர்றது இல்லையா? இப்போ இந்த நாயகர் அப்படின்ற வர்ற இடத்துல இருக்கக்கூடிய நாயகர்கள் அப்படின்னு வருது இல்லையா? அதில் இருக்கக்கூடிய வன்னியர்களை குழப்புறதுக்காகவே தெலுங்கு சமுதாயத்திலேருந்து ஒரு குரூப் வந்து உங்களை தலைவர், அவங்க தான் தலைவர் அப்படின்னு ஏற்றுக்க வச்சுட்டாங்களோ அப்படின்ற கேள்வி எனக்கு இருக்குது. பதில் நீங்கள் தான் சொல்லணும். யோசிப்பீங்களா? யோசிக்கணும்லாங்க, எப்பயாச்சும் நம்ம யோசிக்கணும்ல. யோசிப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி, நாட்டை யார் வேணாலும் ஆளலாம், நல்லவன் ஆண்டா போதுங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். நான் ரொம்ப நல்லவன், உங்கள் சொத்தை எனக்கு கொடுத்துருங்க. நான் ரொம்ப நல்லவங்க, உங்கள் ஊரில் இருக்கிற ஏழை பாளைகளுக்கெல்லாம் நான் இலவசமாக தான் செய்கிறேன், உங்கள் சொத்தை விற்று கொஞ்சம் காசு கொடுத்துட்றேன், உங்கள் ஊர் கோவில் உண்டியில் பணம் போட்டுடுறேன், ஆனால் அன்னதானம் போட்டுடுறேங்க.
கொடுங்களேன், உங்கள் சொத்தை விற்று கொடுத்துருங்களேன். என்ன யோசிக்கிறீங்க? கசக்குது இல்லை? உங்கள் சொத்துனா மட்டும் யோசிக்கிறீங்க. உங்கள் பாட்டை சம்பாரித்து கொடுத்து சொத்துங்க அப்படின்னு உங்கள் பேரில் பட்டா போட்டு கொடுத்துலாம் யோசிக்கிறீங்க. இது நம்ம நாடுன்னு யோசிக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம நாடும் உங்கள் நாடும் நம்ம சொத்து தானே அது. அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அதை யோசிக்கணும். கையால இடம் சொன்ன மாதிரி கொஞ்சம் போல் இடம் மிஞ்சி போனால் 5 ஏக்கர் 10 ஏக்கர் உங்கள் தாத்தா பாட்டன் சேர்த்து வச்சு சொத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. எவ்வளோ பெரிய நாடு, எவன்ட்டையாவது கொடுத்துட்டு ஓட்டை போட்டு படுத்துடுறீங்களே, எப்படிங்க? இந்த கேள்வி தான் உங்கள்கிட்ட கேட்க விரும்பினேன். ஸோ யார் திராவிடர் அப்படின்றத நம்ம தேடணும் அப்படின்னு சொன்னால், நான் தான் உங்களுக்கு உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் சமுதாயத்தின் தலைவர்கள் பிரதிநிதிகள் அப்படின்றது போல் மேலே காட்டிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? முதல்ல அவர்கள் தமிழர்களா? அவங்க எந்த சாதி சமுதாயத்தை சார்ந்தவங்க? அவங்க வீட்டில் என்ன மொழி பேசுகிறாங்க, வெளியே என்ன மொழி பேசுகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் தேடணும். தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மை புரிபட்டுரும் இவங்க எல்லாரும் தமிழர்கள் இல்லைன்னு. இப்போது சிறுத்தை குட்டின்னு ஒரு கட்சி இருக்குது, உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரும் தமிழர் இல்லை அப்படின்றது தான் ஒரு ரூமர்ஸ். பட் உண்மை என்னங்கிற நீங்கள் தேடுங்க. அடுத்த ஒரு பதிவில் மனதிலிருந்து உங்கள்கிட்ட பேசுகிற காத்திருக்கிறேன். விரும்பினால் தொடர்ந்து பாருங்கள். நன்றி.